அடுத்து பாருங்க 7 நிர்வாகிகள் PQRSTU மற்றும் W குறிப்பிட்ட வரிசையில் அலுவலகத்தை அடைகின்றனர். U வந்து Pக்கு முன் உடனடியாக சென்றடைகிறார். U Pக்கு முன்னாடி உடனடியாக சென்றடைகிறார். ஆனால் S-ஐ உடனடியாக பின்தொடரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ S-க்கு பின்னாடி உடனே வரல. அப்ப S வந்து இங்க பின்னாடி இருக்காது. S-ஐ பின்தொடரவில்லைன்னா U-க்கு முன்னாடி S இல்ல, அந்த இடத்துல S வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஒண்ணு சொல்லிட்டாங்களா, இது வரை விட்டுருங்க. R தான் கடைசியாக அலுவலகத்தை மொத்தம் 7 பேரா, அப்போ 7வது ஆள் தான் யாரு? R தான் கடைசின்னு சொல்றாங்க. இது வரை முடிச்சிட்டோம். T என்பவர் Pக்கு பிறகு, இங்க பாருங்க, T என்பவர் Pக்கு பிறகு, அப்ப Pக்கு அப்புறம் Tன்னு சொல்லிட்டாங்க, தொடர்கிறார். மற்றும் W என்பவர் T-ஐ பின்தொடர்கிறார். அப்போ இந்த இடத்துல W. ஓகேவா? இப்ப நமக்கு தெரிஞ்சபடி 1 2 3 4 கடைசியா 6. இந்த S மட்டும் இங்க வராதுன்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 7 பேரு. அப்போ S இங்க வரக்கூடாதுன்னா S இதுக்கு முன்னாடி வரணும். அப்ப இந்த இடத்துல யார் வரப்போறா? அதான் கொஸ்டின். இந்த இடத்துல வரப்போறது யாரு? இதுல இல்லாத ஒருத்தர் யாரு? Q. Qனா நம்ம எழுதல, Q-வை இங்க எழுதிருங்க. இப்ப எழுதுனீங்க, இப்ப கவுண்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த். இப்ப இதுல 4வதாக வரக்கூடிய நபர் P. ஆப்ஷன் D இஸ் கரெக்ட். சரிங்களா? D, P இஸ் கரெக்ட் ஆன்சர்.